காக்கா திரை விமர்சனம். இனிகோ பிரபாகர், ரோஸ்மின், சென்ட்ராயன், தான்யா, தேனிகே பரமன், முனிஷ்காந்த், அப்புக்குட்டி, கூல் சுரேஷ் மற்றும் பலர் நடிப்புல, தேனிகே பரமன் இயக்கத்துல, கெவின் டி கோஸ்டா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் காக்கா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக ஹீரோனி ரேஷ்மின் குடும்பம் மதுரையில் இருந்து சென்னைக்கு குடிபெயர்கிறார்கள். சென்னையில் சில பல கூலி வேலைகள் செய்து வாழும் சென்ட்ராயன் ரோஷ்மின் தங்கை தன்யா மீது காதல் கொள்கிறார். படிப்பு, சரியான வேலை உள்ளிட்ட எந்த தகுதியும் இல்லாத சென்ட்ராயனை நிராகரிப்பதற்காக தனது அக்காவின் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அதன் காரணமாக மதுரையில் இருந்து சென்னை வந்தது உள்ளிட்ட குடும்ப பிரச்சனைகளை சொல்லும் தன்யா, அந்த பிரச்சனைகள் முடிந்தால் மட்டுமே காதல் கல்யாணம் பற்றி தான் யோசிக்க முடியும் என்கிறார். தன்யாவின் குடும்ப பிரச்சனை முடிந்தால் அவர் தன்னை காதலிப்பார் என்ற நம்பிக்கையில் ஹீரோயினி ரோஷ்மினின் திருமண பிரச்சனையை தீர்த்து வைக்க களத்தில் இறங்கும் சென்ட்ராயனால் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த குழப்பங்களுக்கு நடுவே சென்ட்ராயன் தன் காதலை வளர்க்க மறுபக்கம் ஹீரோயினி ரோஸ்மின் இனிகோ பிரபாகருடன் நட்பாக பழக தொடங்கி காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார். இதற்கிடையே ஏற்கனவே ரோஸ்மினுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட தேனிகே பரமன் ரோஸ்மினை தேடி சென்னைக்கு வருகிறார். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் யார் யார் காதல் கைகூடியது, யார் யாரை திருமணம் செய்தார்கள் என்பதை கலகலப்பாக சொல்வதே காக்கா படத்தின் கதை. கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் இனிகோ பிரபாகர் திரைக்கதையின் மைய புள்ளியாக பயணிக்கவில்லை என்றாலும் இரண்டாம் பாதி படம் முழுவதிலும் பயணித்து தனது முக்கியத்துவத்தை நிரூபித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் மிஸ் மலபார் பட்டம் பெற்ற ரோஸ்மின் பக்கத்து வீட்டு பெண் போல் இருந்தாலும் பார்த்ததும் பிடித்து போகும் எளிமையான அழகோடு இருக்கிறார். காமெடி நடிகரான சென்ட்ராயனுக்கு இரண்டாவது ஹீரோ என்ற ப்ரொமோஷன் கிடைத்திருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி தனது பணியை நிறைவாக செய்திருக்கிறார். ஹீரோயினியின் தங்கையாக நடித்திருக்கும் தன்யா துரு நடிப்பின் மூலம் கவர்கிறார். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமார் மதுரை மற்றும் சென்னையை பருந்து பார்வையில் படமாக்கி ரசிக்க வைத்திருப்பதோடு ஹீரோயினியை அழகாக காட்சிப்படுத்தி ரசிக்க வைத்திருக்கிறார். கெவின் டி கோஸ்டாவின் இசையில் பாடல்கள் கேட்கும்படியும் வரிகள் புரியும்படியும் இருக்கிறது. காதல் நகைச்சுவை படத்தை சரியான முறையில் படத்தொகுப்பு செய்து ரசிக்க வைத்திருக்கும் ஷஜித் காட்சிகளை சுருக்கமாக சொல்லி படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் தேனிகே பரமன் காதல் மற்றும் காமெடியை மையப்படுத்திய கதையை சாதாரண முறையில் சொல்லியிருந்தாலும் அதை நகைச்சுவை உணர்வோடு சொல்லி ரசிக்க வைத்திருக்கிறார். மொத்தத்துல காக்கா கலகலப்புக்கு பஞ்சமில்லை.